குழந்தையின் பசிபோக்க உணவூட்டும் அன்னை தெய்வம் என்றால் நம் பசிபோக்க உழவூட்டும் உழவர்களும் தெய்வம்தான். உழவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு விடாதா என்று கடந்த ஆட்சி காலத்தில் இயங்கிக் கொண்டிருந்த விவசாயிகளுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி 1,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியது மகிழ்ச்சியை அளித்தது. ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு ஆண்டுக்குள்ளேயே அதை சாதித்தும் காட்டியது தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் கீழ் இயங்கும் மின்துறை. விவசாயிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில், யாரும் எதிர்பாராத வகையில் மேலும் 50,000 விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அதையும் 6 மாதங்களுக்குள்ளேயே செய்தும் காட்டியுள்ளது தமிழக அரசு. எனது பெயர் வி.கே. சையத் அபுத்தாயிருங்க. ஊர் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுக்கா கூம்பூர் கிராமம் எஸ் புதூருங்க. நான் மின் இணைப்பு பதிவு பண்ணி 18 வருஷம் ஆச்சுங்க. எந்த ஆட்சியிலும் எனக்கு மின் இணைப்பு கிடைக்கவே இல்லைங்க. இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி 1,00,000 சர்வீஸ் அறிவித்த பின்னாடி நான் மறுபடியும் தொலைபேசி மூலயமா மின்சார அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலயமா கேட்டேனுங்க. கேட்ட உடனே இந்த 50,000 இலவச மின் இணைப்பில் எனக்கு மின் இணைப்பு கொடுக்குமாறு தமிழக முதல்வர்கள் உத்தரவிட்டாருங்க. எனக்கு உடனே இப்போ மின் இணைப்பு தமிழக முதல்வர்கள் அவர்கள் உத்தரவின்படியும் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரவினாலும் எனக்கு இலவச மின்சாரம் உடனே கிடச்சிருச்சுங்க. எனக்கு மாதம் 5,000லிருந்து 8,000 வரை எனக்கு டீசல் செலவு ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ அது மிச்சம் ஆயிடுச்சுங்க. அதனால் எனக்கு தமிழக முதல்வர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் மிக்க நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கை அடைவது மட்டுமே குறிக்கோள் என்று அயராது உழைக்கும் தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் 50,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் நிகழ்வில் பேசியதாவது: சோழர்களின் வாள் பார்த்த மண், சேரர்களின் வேல் பார்த்த மண், புவியாண்ட பல மன்னர் தம் கால் பார்த்த மண், இன்று இரு கரையிலும் நீர் ஓட, கைத்தறிகள் கவிபாட, விசைத்தறியில் நூலாட, பேருந்தெனும் சிலை வடித்து, மொத்த பூமிக்கும் கொசுவலை கொடுத்து, மேற்கு மண்டலத்தின் தொழில் முகமாக விளங்கும் எழில்மிகு கரூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் தமிழ் ஆளும் திராவிட நிலப்பரப்பின் செங்கதிர் சூரியரே, நாடு வணங்கிடும் விவசாயிகளின் பாதுகாவலரே, தங்களை தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வேளாண் பெருமக்களின் சார்பாக வருக 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 என்று மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி வரவேற்று, ஆட்சி பொறுப்பேற்ற ஓராண்டில் 1,00,000 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு, ஓராண்டு என்பதை விட 6 மாதத்தில் தங்களின் உத்தரவால் தமிழ்நாடு மின்சார வாரியம் 1,00,000 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பை வழங்கி சரித்திர சாதனை படைத்தது தங்களுடைய உத்தரவினால். இந்த ஆண்டிலே 50,000 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பை வழங்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டு 20,000 விவசாயிகளுக்கு ஒரே அரங்கத்திலே அதற்கான உத்தரவை தங்களுடைய திருக்கரங்களால் மாண்பு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இந்த 50,000 விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பு என்பது மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி உத்தரவின்படி 100 நாட்களில் இந்த 50,000 விவசாயிகளுக்குமான மின் இணைப்பு முழுவதுமாக வழங்கி மின்சார வாரியம் ஒட்டுமொத்த மின்சார வாரியத்தினுடைய தொழிலாளர்கள் சார்பாகவும் அதே போல அதிகாரிகள் சார்பாகவும் 100 நாட்களில் நாங்கள் இந்த கடமையை முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் நிறைவேற்றுவோம், இணைப்புகளை வழங்கி அந்த சாதனையை செய்து முடிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஏறத்தாழ 20 வருஷம் 21 வருஷம் நம்ம பதிவு செஞ்சு காத்திருந்தோம். மின் இணைப்பு கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம டீசல் வாங்கி தான் இன்ஜின் போட்டு ஓட்டணுமா, விவசாயம் செஞ்சு அதுக்கப்புறமும் அந்த செலவெல்லாம் போக மீதி இருக்குமா என்ற ஏக்கம் நமக்குள்ளே இருந்துச்சு. என்னிடம் பேசிய ஒரு விவசாயத்தினுடைய தோழர் பேசுகின்ற பொழுது, மின்சார வாரிய அலுவலகத்திலிருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, எடுத்து பேசினேன், மின்வாரிய அலுவலகத்திலிருந்து பேசுகிறேங்க, உங்களுக்கான இலவச மின் இணைப்பு இந்த ஆண்டு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். என்னால் அதை நம்ப முடியவில்லை. பக்கத்தில் இருந்தவிடம் கேட்டு இந்த எண் மின்வாரியத்தினுடைய செல் நம்பர் தானா என்பதை உறுதிப்படுத்திவிட்டு அவர் செல்லிலிருந்து மீண்டும் ஒரு முறை அதே நம்பருக்கு அழைத்து இது மின்வாரியத்தினுடைய நம்பர் தானா என்பதை உறுதி செய்து கொண்டோம். அந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆண்டு 50,000 விவசாயிகள், கடந்த ஆண்டு 1,00,000 விவசாயிகள் என இந்த 2 ஆண்டுகளில் 1,50,000 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த இலவச மின் இணைப்பு என்பது
குறிப்பாக நம்ம ஒன்றை மட்டும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். விவசாயி என்று, நானும் ஒரு விவசாயி என்று வெறும் வார்த்தையில் சொன்னால் போதாது. உண்மையான விவசாயியாக இருந்திருந்தால் 4.5 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருந்தார்கள். கடந்த காலங்களில் மின்மிகை மாநிலம் என்று வெளியிலே பறைசாற்றி கொண்டார்கள். ஆனால் மின்மிகை மாநிலம் என்று சொன்னால் 4.5 லட்சம் விவசாயிகள் ஏன் பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது? கடுமையான நிதி நெருக்கடியிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சூழல் மிக மோசமாக இருந்த நிலையிலும் கூட தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றியே தீருவேன், பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் படிப்படியாக இலவச மின் இணைப்பை வழங்கியே தீருவேன் என்று சொன்ன நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் உண்மையான விவசாயி என்பதை இந்த அரங்கத்திலே, தமிழகத்திலே விவசாய பெருமக்களுடைய நலன் காக்கக்கூடிய பாதுகாவலராக நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். விவசாயி என்பது வெறும் வார்த்தை அல்ல, செயலில் இருக்க வேண்டும். அந்த செயலை நமக்கு அரசினுடைய உத்தரவாக தந்து இணைப்பை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாமும் நம் குடும்பமும் வாழ்நாள் முழுக்க நன்றி உள்ளவர்களாக நினைத்து பார்த்திட வேண்டும் என்று இந்த விழாவின் வாயிலாக உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை நலிவடைந்த மின்சாரத்துறையை இயங்குமா இயங்காதா, செயல்படுத்த முடியுமா முடியாதா என்ற கேள்விக்குறி இருந்த கடந்த காலத்தினுடைய நிர்வாக சீர்கேட்டால் ஏற்பட்ட அந்த நிலையை 1.5 ஆண்டுகளில் மாற்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பக்கம் மின் உற்பத்திக்கான திட்டங்கள் 32,000 மெகாவாட் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய நிறுவுதிறனில் ஏறத்தாழ 25 விழுக்காடுக்கு குறைவாகத்தான் 7,000 மெகாவாட் அளவிற்கு தான் சொந்த உற்பத்தி இருந்தது. அதையெல்லாம் ஆய்வு செய்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி என்பது 32,000 மெகாவாட்டிலிருந்து இரட்டிப்பாக்கி 65,000 மெகாவாட் அளவிற்கு உற்பத்தி செய்ய வேண்டும். அதில் 50% மின் வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தியாக இருந்திட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். உற்பத்தி ஒரு பக்கம், அதை விநியோகிப்பதற்காக கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய பணிகள் ஒரு பக்கம். அதற்காகத்தான் புதிய துணை மின் நிலையங்கள் தொடங்கி மின்மாற்றிகள் வரை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்காக முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி மின்சார வாரியம் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர், விவசாயிகளின் பாதுகாவலர் மாண்புமிகு தளபதியுடைய உத்தரவின் அடிப்படையில், வழிகாட்டுதலின் அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்பட்டு குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒட்டு மொத்தமாக மிக சிறந்த இடத்தை, முதலிடத்தை இந்தியாவில் பெறும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மின்சார வாரியம் தங்களுடைய உத்தரவின் அடிப்படையில் மீண்டும் இந்தியாவில் முதலிடத்தை நோக்கி பயணிக்கும், தங்களுடைய வழிகாட்டுதலில் பயணிக்கும் என்ற உறுதியை இந்த நேரத்திலே பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வேளாண் பெருமக்கள் சார்பாக வருக 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 என்று நன்றியோடு வரவேற்று நிறைவு செய்கிறேன். ஏரி கோலமெல்லாம் தூரடித்து அதை எல்லாத்தையும் தண்ணி நல்லா நிரப்பி வைத்து, கரடு மோரடெல்லாம் பயிர வைத்து, அங்க கம்ப்யூட்டர் மோட்டாரு போட்டு வைத்து, தட்டுனா போகுது தண்ணி அப்பா, இங்க இந்த தமிழ்நாடு முழுவதும் ஜொலிக்குதப்பா, அப்பா இந்த தமிழ்நாடு முழுவதும் ஜொலிக்குதப்பா, இது நம்ம ஐயா சாலியம் செய்வது உதவியப்பா. அல்லும் பகலும் மக்களின் முன்னேற்றத்திற்கு என்ன தேவை என்பதை சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்தி மக்கள் மத்தியில் தனக்கென தனிப்பெயர் எடுத்துள்ள தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதாவது: பெய்யும் மழையால் மண் குளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மண் காக்கும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்குவதால் இன்று என் மனமும் குளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அந்த மகிழ்ச்சியில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு முத்திரையை பதிப்பார். ஆக அந்த வகையில் முத்திரை பதிந்திருக்கக்கூடிய இந்த விழாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சருங்கிற முறையில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். தமிழக அரசினுடைய வரலாற்றில்
பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த விழாவின் மூலமாக 50,000 புதிய மின் இணைப்புகள் இன்றைக்கு வழங்கக்கூடிய வகையில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1,00,000 இணைப்புகளை நாம் வழங்கியிருக்கிறோம். ஆக அத்தோடு சேர்த்து இன்று 50,000 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 1,50,000 இணைப்புகள், அதுவும் இந்த குறுகிய காலத்திற்குள்ளாக 15 மாத காலத்திற்குள்ளாக வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட ஒரு மிகப்பெரிய சாதனையை நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முன் எந்த அரசும் இப்படி ஒரு சாதனையை செய்ததாக வரலாறு கிடையாது. நம்முடைய அரசு தான் செய்து காட்டியிருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. நம்முடைய மாநிலம்தான், தமிழ்நாடு தான் அந்த சாதனையை செய்து காட்டியிருக்கிறது. அதனால்தான் இதனை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்க நாள் என்று நான் சொன்னேன். நான் வந்தவுடன் மேடையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை பார்த்தேன். பயனாளிகளுடைய விவரம். தமிழக விவசாயிகள் வாழ்வு மலர்ந்திட, உணவு உற்பத்தி பெருகிட 50,000 கூடுதல் இலவச விவசாய இணைப்புகள் வழங்கும் திட்ட தொடக்க விழா பயனாளிகளுடைய விவரம் என்று ஒரு புத்தகம் வைத்திருந்தார்கள். அதை புரட்டி பார்த்தேன். உடனே அமைச்சரிடத்தில் கேட்டேன், இன்றைக்கு 50,000 மின் இணைப்பு என்று விளம்பரப்படுத்தி விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோமே, அதனுடைய விவரமா என்று கேட்டேன். இல்லை, 50,000 பேரை இந்த திடலுக்குள் அழைத்து வந்து உட்கார வைக்க இடமில்லை, அதுக்கு வாய்ப்பில்லை. எனவே 20,000 பேரைத்தான் அழைத்திருக்கிறோம். அந்த 20,000 பெயர் இந்த புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. பெயர் மட்டுமல்ல, முகவரி மட்டுமல்ல, அவருடைய செல்போன் உட்பட முழுமையாக சேகரித்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ சொல்லிவிட்டு பேசிவிட்டு செல்கிறவர்கள் அல்ல, அதை செய்து காட்டக்கூடியவர்கள் நம்முடைய அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த சாதனையை தலைநிமிர்ந்து சொல்லக்கூடிய அளவிற்கு செய்து காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நான் இப்போ மட்டும் இல்லை, பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவரை பாராட்டி வாழ்த்தி பேசி இருக்கிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, டார்கெட் வச்சு செயல்படக்கூடியவர். டார்கெட்னா தெரியும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு குறிக்கோளை வச்சு அந்த காரியத்தை செய்வார். ஆக தனக்கு ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டை எப்படியும் முடித்தே தீருவார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். நான் இப்போ சொன்னப்போ ஒரு சிலருக்கு புரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த புரியாத அவர்களுக்கும் இன்றைக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு இலக்கை தனக்குத்தானே வைத்துக்கொண்டு அதை முடித்து காட்டக்கூடிய வல்லவர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அருமை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி அவரை பாராட்டுவது மட்டுமல்ல, அவருக்கு துணை நின்றிருக்கக்கூடிய அதிகாரிகள், அலுவலர்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகிறேன். என்னுடைய சார்பில் மட்டுமல்ல, முதலமைச்சருங்கிற முறையில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக விவசாய பெருமையுடைய மக்களின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் தமிழகத்தின் உழவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில்
ஒரு ஆண்டில் 1,00,000 புதிய இணைப்புகள் வழங்குவோம் என்று ஏற்கனவே அறிவித்தோம். அப்போ எல்லோரும் என்ன நினைச்சாங்கன்னா, இது நடக்குமா, சாத்தியமா, முடியுமா அப்படின்னு பலர் கேள்வியை எழுப்பினார்கள். நடக்குமா என்று கேட்பதை நடத்தி காட்டுவதும், சாத்தியமா என்று கேட்பதை சாத்தியமாக்குவதும், முடியுமா என்பதை முடித்து காட்டுவதும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதை யாரும் மறந்துவிட வேண்டாம். இனிமேல் அப்படி ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம் யாருக்கும் வர வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். 23/9/2021 அன்று இந்த திட்டத்தை நான் துவக்கினேன். துவக்கி வச்ச 6 மாதத்தில் 1,00,000 உழவர்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு விட்டது. 1,00,000வது மின் இணைப்பையும் நான் தான் வழங்கினேன். இப்போ கூடுதலாக 50,000 இணைப்புகளையும் நானே இங்கே வழங்கியிருக்கிறேன். இதன் மூலமாக 1,50,000 உழவர்கள் பயனடைய இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு உணவுப் பொருட்கள் கிடைக்கப் போகிறது என்பதை நினைச்சாலே எனக்கு பெருமையாக இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த நேரத்தில் நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஏன்னா முதல்ல இந்தியாவிலேயே உழவர்களுக்கு இலவச மின்சாரத்தை திட்டத்தை உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். எப்போ 1989-90 ஆண்டில் அதை தொடங்கி வச்சார். இந்த 30 ஆண்டு காலத்திலும் எல்லா காலத்திலும் உணவுப் பொருள் விளைவித்து தமிழ்நாட்டு உழவர்கள் பெருமக்கள் வளம் வழங்க தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அன்றும் இன்றும் காரணகர்த்தாவாக அமைந்திருக்கிறார்கள். நம்முடைய செந்தில் பாலாஜி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், கடந்த 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 10 ஆண்டு காலத்தில் மொத்தமே 2,20,000 வேளாண் மின் இணைப்புகள் மட்டும்தான் அவர்களால் வழங்கப்பட்டது. ஆனால் நாம் இந்த 15 மாத காலத்தில் 1,50,000 இணைப்புகளை வழங்கியிருக்கிறோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், இது கலைஞருடைய முழக்கம். சொல்லாததை செய்வோம், சொல்லாமலும் செய்வோம், இது ஸ்டாலினுடைய முழக்கம். இதுதான் வித்தியாசம். அந்த வரிசையில் தான் சொல்லாமல் செய்து காட்டியிருக்கிறோம். நாடு முழுக்க நமது நல்லாட்சியில் நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால விளைச்சலும் அதிகமாகிட்டு இருக்கு. பாசன பரப்பும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. உணவு உற்பத்தி கூடுதலாக, உணவுப் பொருள் உற்பத்தி கூடுதலாக வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடுகிற போது உணவுப் பொருட்களுடைய விலையும் குறைவாக இருக்கு. விலைவாசி குறைவாக உள்ளது, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு, பணவீக்கம் குறைந்துள்ளது. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி தரப்பட்டிருக்கிற காரணத்தினால பெண்களுடைய பொருளாதார வலிமை கூடியிருக்கு. பல்வேறு சமூக நல திட்டங்களின் மூலமாக வாழ்க்கை தரம் தமிழகத்தில் நிலையானதாக அமைந்திருக்கு. இவை அனைத்தும் நம்முடைய பொற்கால ஆட்சியினுடைய அடையாளங்கள். எங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் அதிக அளவிலே உண்மையாக இருக்கிறோம் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம். ஒரு துறை மட்டுமல்ல, எந்த துறை எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு துறையும் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்காக உழைத்து வருகின்றன, திட்டங்களை தீட்டி வருகின்றன. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமானது இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் இன்றைய தேதி வரையில் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்காக மின்னகம், மின் நுகர்வோர் சேவை மையம் திறப்பு, அதில் பெறப்பட்டிருக்கக்கூடிய புகார்களுக்கு 99 விழுக்காடு உடனடி தீர்வு, உயர் மின்பளு மற்றும் குறைந்த மின்னழுத்தம் தவிர்ப்பதற்காக புதிதாக 8,905 எண்ணம்
மின் விநியோக மின் மாற்றிகள் நிறுவப்பட்டன. மின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 23,780 புதிய மின் விநியோக மின்மாற்றிகள் நிறுவப்பட்டன. அகில இந்திய அளவில் காற்றாலை மின் உற்பத்தியில முதலிடம். 1528 மெகாவாட் புதிய சூரிய மின்சக்தி மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டு இந்திய அளவில் சூரிய ஒளி மின் உற்பத்தியில 4வது இடம். 11/9/2022 அன்று மரபுசாரா எரிசக்தியின் மூலம் தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நுகர்வில் 74 விழுக்காடு பங்களிப்பு செய்து இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறோம். என இப்படி பல்வேறு சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய தற்போது உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுடைய திறன் 34,867 மெகாவாட். மின் தேவையை கருத்தில் கொண்டு அனல் மின் நிலையங்கள் மட்டுமில்லாம வரும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள மரபுசாரா எரிசக்தியின் மூலம் 6,000 மெகாவாட் சூரிய ஒளி மின் நிலையங்களும் 14,500 மெகாவாட் நீரேற்று புனல் மின் உற்பத்தி நிலையங்களும் 5,000 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களும் 2,000 மெகாவாட் மின்கலன் சேமிப்பு நிலையங்களும் 3,000 மெகாவாட் திறனுக்கு வாயு சூழல் எரிசக்தி நிலையங்களும் என ஆக மொத்தம் 30,500 மெகாவாட் திறனுள்ள மின் உற்பத்தி நிலையங்களை தமிழ்நாடு மின் கட்டமைப்புடன் இணைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசு எடுத்து வருகிறது. இதனால் தமிழ்நாட்டுடைய மின் உற்பத்தி வருகின்ற 2030ஆம் ஆண்டில் 65,367 மெகாவாட் திறனாக உயரும். தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் அனைத்தையும் சூரிய மின்சக்தி மாவட்டங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் நம்முடைய அரசு எடுத்து வருகிறது. இதனால் தமிழ்நாடானது மின் உற்பத்தியில் முழுமையாக தன்னிறைவு பெறுவதோடு மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவில் மின் உற்பத்தியில் முதல் மாநிலமாக திகழும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை மக்களுக்காக இந்த அவையில பெருமிதத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முடியுமா? நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரக்கூடிய தயக்கம். முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம் என்பது நமக்கு கலைஞர் கற்றுத் தந்திருக்கிறார். அத்தகைய வெற்றியை என்னாலும் பெறுவோம். மக்களுக்கான சேவையை மகத்தான சேவை என்ற ஒரே குறிக்கோளோடு மழை நேரங்களிலும் இயற்கை இடர்பாடுகளின் போதும் தன்னலமின்றி தொடர்ந்து சேவை செய்து வரக்கூடிய தன்னிகரற்ற அனைத்து மின்வாரிய தொழிலாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், மண்ணை காப்போம், மக்களை காப்போம். தனக்கு கிடைத்துள்ள இலவச மின்சாரத்தினால் மேலும் பல தலைமுறைக்கு சோறு போட முடியும் என்கிற நம்பிக்கையில் இருக்கும் சில விவசாயிகள் அவர்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் விவசாய மின் இணைப்பிற்காக 2007 பதிவு பண்ணியிருக்கும் ராமலிங்கம் அவர்கள் கடந்த 13-14 வருடங்களாக மின் இணைப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்காக மின்சார இணைப்பு கொடுத்து எங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார். எங்களுக்கு மின் இணைப்பு கிடைத்ததற்காக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடய பேர் சண்முகநாதனுங்க. கள்ளிப்பட்டி கிராமம், மணப்பாறை வட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு பதிவு பண்ணி பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் ஆச்சு. எங்கள் இதில் ஆயில் இன்ஜின் தான், கரண்ட் மோட்டரே கிடையாது, கரண்ட் கனெக்ஷன் கிடையாது. எனக்கு தமிழக முதல்வர் மூலியமாக 1.5 லட்சம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னோடய பேரும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஐயா தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுறதுக்கு இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக உதவும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். மேன்மேலும் தமிழ்நாடு வளர்ச்சிக்காக உங்களோட நலத்திட்டங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது.